ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு வீட்லேயே ப்ளம் கேக் எப்படி செய்யுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவன்லாம் இதுக்கு தேவையே இல்லைங்க. வீட்டில் இருக்க குக்கரை வச்சே நம்ம இதை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். சர்க்கரையை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரையில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாங்க. அதுவாகவே கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி தேன் கலருக்கு வர வரைக்கும் விட்டுருங்க. ப்ரௌன் சுகர் இருந்தால் அப்படியே நம்ம டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இதை கேரமல் ஆக்கி இந்த கலருக்காக நம்ம இந்த ப்ராசஸ் இப்படி பண்ணுறோம். ஒரு அரை கப் அளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்க சுடு தண்ணியை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம நட்ஸை சேர்த்துடலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண பாதாம், 4 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, உலர் திராட்சை 4 ஸ்பூனு, டூட்டி ஃப்ரூட்டி வந்து 3 கலர் நான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 பேரிச்சம்பழம். இது கூடவே செரி பழம் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த நட்ஸ் இருந்தாலுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படியே ஆற விட்டுடுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது ப்ளம் கேக்குக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போ இதை நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூடவே ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்குள்ள ரீஃபைண்ட் ஆயிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்குள்ள பட்டரையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை சாப்பிடாதவங்க, அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முட்டைக்கு பதில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து பண்ணாலுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவை நம்ம சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் சர்க்கரை அளவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் நான் மாவையும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமலில் இருக்க நட்ஸையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரையும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருட்களுமே ஒரே அளவுக்கு ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம இதை கிளறி விடுறோமோ அந்த அளவுக்கு கேக் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் வரும். நல்ல கிளறி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு கீ அப்ளை பண்ணி மைதா மாவை லைட்டாக படர விட்டுக்கலாம். இதில் நம்ம பட்டர் ஷீட்டு கூட போட்டு நம்ம பண்ணலாம். அப்படியே நல்லா ஸ்மூத்தாக வரும். நம்ம கேக் ரெடி பண்ண மாவை நான் இந்த பேனில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நீங்கள் டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட இதை பண்ணலாம். பாத்திரத்தில் வந்து 3/4 அளவுக்கு தாங்க மாவு இருக்கணும் எப்பயுமே. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கேக்கு நல்லா வெந்து வரப்போ உப்பி வரும். அப்போ வந்து கீழே சிந்திரும். இந்த மாதிரி 3/4 அளவுக்கு இருந்துச்சுன்னா கேக்கு பர்ஃபெக்டாக வரும். குக்கரை ஒரு 15 மினிட்ஸ் ஏற்கனவே நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு அதில் வந்து நான் இப்போ இந்த மாவை வச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த மூடி போட்டு மூடிடலாம். விசில் எதுவும் வைக்கக்கூடாது. அப்படியே எம்டியாக வந்து இந்த குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா 3/4 பதம் வெந்திருக்கு. இப்போ இது மேலே நம்ம வந்து டெக்கரேஷனுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு மறுபடியும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு 1 ஹவர் விட்டு ஆற விட்டதுக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியது தாங்க. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு நீங்களும் ப்ளம் கேக்கை வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.